ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் இருக்குங்களா, அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நீங்கள் கடையிலே கேட்டிங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் நார்மல் சில்லி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ஹர்ப் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் இட்டாலியன் ஹர்ப்ஸும் கொஞ்சம் ஆரிகானோவும் இருந்துச்சு. நான் அதை சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், கரம் மசால் 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். நம்ம ஒரு இந்த சிக்கனுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போது லெமன் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் போதும். அந்த ஹாஃப் லெமன் வேண்டாம், 1 டீஸ்பூன், ஒரு டேபிள் இல்லை 1 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் ஆகட்டும். அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது. என்கிட்ட கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கேப்சிகம் இருந்துச்சு. ஸோ நான் அந்த 3யுமே எடுத்துக்கிட்டேன். இது கூட சேர்த்து கொஞ்சம் ஆனியனும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இதை நம்ம தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் 2 பார்ட்ஸ் ஆஃப் ரெடி பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கணும். இப்போ இதை நல்லா குக் ஆகணும். நமக்கு சிக்கன் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்பைசஸ் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு வேணும்னா இது கூட சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தந்தூரி மசாலா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட ஒரு எக்கை வேக வச்சு எடுத்து நான் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா எக்கு ரொம்ப பிடிக்கிறவங்களா இருந்தால் எக்கு நிறையாவே சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நம்ம எத்தனை சாண்ட்விச் ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஹோம்மேட் மயோனைஸ் தான் இது. நீங்கள் மயோனைஸ் ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பேட்ச் இது நம்ம இனி ஒரு சிக்கன் வச்சு செய்கிறதுக்காக நான் இதில் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ அவ்வளோ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நிறைய சிக்கனே வேணும்னா சிக்கனே சூப்பராக சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சாண்ட்விட்சு. இப்போ இதில் நம்ம எப்பவும் போல் மயோனைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மயோனைஸ் போட்டு நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது குட்டீஸ் கிச்சனை விட்டே போக மாட்டாங்க. என் வீட்டு குட்டீஸ் தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டுலாம் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த 2லேயுமே லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் உங்கள்கிட்ட என்னென்ன ஹெர்ப்ஸ் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவருக்கு தான், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இந்த ஹெர்ப்ஸ் சேர்க்குறங்காட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் இருந்துச்சு, கொஞ்சம் ஆரிகானோ இருந்துச்சு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ்
இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு நான் எக்கு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அதுலேயும் சேம் கொஞ்சம் அ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு, ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் எடுத்துக்கலாம், சாண்ட்விச் பிரெட்டு. அதை வந்து நம்ம ஒரு தவால போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் அதிகமாக பட்டர் சேர்த்துக்கல, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டவ்வே ஆன் பண்ணாமயே ஆக்சுவலி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா தான் ரிமெம்பர் பண்ணேன். ஓ! ஸ்டவ்வே ஆன் பண்ணலல்ல. அதுக்கப்புறம் பண்ணேன். என் பொண்ணு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. என்ன மம்மி நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணாமயே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்ட்டு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம 2 பக்கமும் ஓரளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட இது மாரி தான். நம்மளோட விருப்பம். நல்லா ஃப்ரை பண்ணணும்னா நல்லா கோல்டன் கலரில் வர மாரி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ கோல்டன் ப்ரவுன் வந்து சீக்கிரத்தில் நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்க மாட்டேன். குழந்தைங்களுக்குலாம் அப்படி தான் கொடுப்பேன். இப்போ நான் ஒன்றை வந்து இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி ஒன்றையும் டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பட்டர் அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா பட்டர் போட்டு செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பட்ரு. ஏன்னா இதில் நம்ம அவ்வளோக்கு அது சேர்த்துக்கணுங்கிறது இல்லை. அவ்வளோ நல்லாவே இருக்கும். நம்ம இந்த சிக்கனோடதும் எக்கோட ஃபில்லிங்கும் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. நான் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபில்லிங்கு, சிக்கனு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து நம்ம எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஒரு டோஸ்டரில் வச்சு கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக மல்லி இலை வச்சுட்டு இதை நல்லா டம்ப் பண்ணிக்கோங்க. சாரி, இதில் நான் மயோனைஸ் வைக்க மறந்துட்டேன். மயோனைஸ் வச்சிடலாம். கொஞ்சம் மேலால் கொஞ்சம் மயோனைஸ் வச்சுக்கலாம். மயோனைஸ் வச்சுட்டு அது வந்து நல்லாயிருக்கும். அதை நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து எக்கில் இருக்கிறத பண்ணிடலாம். அதுக்கும் சேம் ப்ராசஸ். என் பொண்ணு ஹார்ட் போடுன்ட்டு நான் அதில் ஹார்ட் எப்படி எல்லாமோ ட்ரா பண்ணேங்க. அதில் வேறு வரல. இதில் எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் போட்டு, இது பார்க்குற வியூவர்ஸ்க்கான ஹார்ட்டாக கேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹார்ட் மேலேயே நம்ம வந்து எக்கில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபில்லிங்கை இப்போ இதை சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நான் கொஞ்சம் சீஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சீஸ் வச்சங்காட்டிக்கு நான் வந்து மறுபடியும் இதை வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக இதை வந்து நான் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கோசரம் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறது. இதை ஆல்ரெடி நான் டோஸ்ட் பண்ணிட்டேன். பட் சீஸ் போட்டங்காட்டிக்கு மறுபடியும் கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதையும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 விதமான சாண்ட்விச் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு இதான் டின்னர்னால் பாருங்களேன், அந்தளவுக்கு யாருமே வேறு எதுவுமே வேண்டான்ட்டாங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக சாப்பிட்றதா இருந்தானா 8 o'clock சாப்பிட்ருங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.